ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தீபத் திருநாள். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம். ஸோ இந்த டிப்ஸு தெரிஞ்சால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம இவ்வளோ காற்றடிக்குது, அந்த தீபம் பார்த்திங்கன்னா அப்படியே அழைப்பாகுது, பட் ஆஃப் ஆகலை பார்த்திங்களா. ஸோ இது எப்படி நம்ம காற்றடிச்சாலும் அது அணையாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் அந்த விளக்குலேருந்து எண்ணெய் வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கும், எப்படி நம்ம தீபம் ஏற்றணுன்றதுக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இயர் வாங்கின விளக்குகள். ஸோ இந்த லாஸ்ட் இயர் வாங்கின விளக்குகள் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த வருஷம் நான் வாங்கின விளக்கு ஒரு 5 விளக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒத்தப்படையில் நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வாங்கிக்கலாம், நம்ம வீட்டில் நிறைய டெக்கரேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டேன். ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பெயிண்ட்டு தான். ஸோ நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டரில் ஒரு 1 hour ஆர் 2 hours கூட நல்லாவே தண்ணியிலே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் திருக்கார்த்திகைக்காக வச்சுருக்கேன். ஸோ ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பரணி கார்த்திகைக்கு நான் எடுத்தத வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு டெமோக்காக சொல்லியிருக்கேன். ஸோ பரணி கார்த்திகைக்கு கொஞ்சம் விளக்கு ஏற்றுவோம். மற்ற நேரம்லாம் நாங்கள் எல்லா விளக்கும் ஏற்றுவோம். அடுத்த நாள் இது கொஞ்சம் விளக்கு மட்டும் ஏற்ற போகிறோம். ஸோ விளக்குகளில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுக்குவோம். மஞ்சள் குங்குமம் கையில் படாமல் உங்களுக்கு ஈஸியாக வேலை டக்குன்னு முடியும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சளுக்கு ஒரு தனி பட்ஸும் குங்குமத்துக்கு தனி பட்ஸும் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் கை வச்சு எல்லா இடத்துலையும் டக்குன்னு இதாகும், கை ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடும். ஸோ அதோடு நீங்கள் அடுத்தடுத்து வேலை செய்யும்போது ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகும். ஸோ இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் கிட்ஸை கூட இதில் என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி நீ பட்ஸில் வை, இதில் குங்குமம் வை, நான் மஞ்சள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே நீங்கள் இதில் கொண்டு போகலாம். அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் சின்ன பிள்ளையில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா இந்த மாதிரி திரி இதெல்லாம் உருட்டி வைப்பாங்க. நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். ஸோ அது ரொம்ப ஜாலியாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். அதே சமயம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு திரி தான் யூஸ் பண்ணுறேன். பஞ்சு திரி 2 திரியை சேர்த்து நல்லா கையிலே உருட்டிட்டு நான் ஒரு விளக்குலேயே வைக்கிறேன். ஏன் அப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 திரி நம்ம திரித்து வைக்கும்போது எவ்வளோ காற்று வந்தாலும் அணையாது. ஸோ அது நல்லாவே நின்று எரியும். ஸோ நீங்கள் விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக பஞ்சு திரியில் 2 திரியை எடுத்து நல்லா உருட்டிட்டு நீங்கள் போடுங்க. அண்ட் முக்கியமாக நம்ம விளக்குக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நெய் தான் யூஸ் பண்ணணும். இந்த கூட்டு எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி நல்லெண்ணெய் நெய் மட்டும்தான் நம்ம கார்த்திகைக்கோ நம்ம வீட்டில் விளக்கேற்றினா கூட நீங்கள் ஏற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி திரியில் எண்ணெய் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திரி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோன்னும் போது டக்குன்னு அதை பொறுத்துனா தீபம் எரியாது. ஸோ அதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கற்பூரத்தை நல்லா கசக்கிட்டு அதை வச்சு எல்லா திரியிலையும் நீங்கள் தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃபயரை காட்டும் போது டக்குன்னு அதை பிடிச்சிக்கும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு தீக்குச்சி வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றிடலாம். அதே மாதிரி முக்கியமாக நம்ம விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்கில் ஏற்றிட்டு அந்த விளக்கை வச்சு இன்னொரு விளக்குக்கு ஏற்றுறது, ஸோ அதுலேருந்து இன்னொரு விளக்குக்கு ஏற்றுறதுன்னு சொல்லி விளக்கை மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம குத்து விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு திரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தான் பண்ணணும். நல்லெண்ணெயில் தான் நம்ம விளக்கு ஏற்றணும். ஸோ நான் சாமிக்குனே நல்லெண்ணெய் தனியாக ஒரு பாட்டில் வச்சுப்பேன். ஸோ அதை தான் நான் எடுத்து வச்சு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் வாசலில் வச்சிடலாம். ஸோ வாசலில் கோலமும் போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் அந்த விளக்குக்கு ஷேப்லேயே ஒரு குட்டி பிளேட் இருந்தது பித்தளையில். ஸோ அதை தான் அடியில் வச்சு அது மேலே தான் நான் விளக்கு வச்சுருக்கேன். விளக்கு தரையில் வைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட குட்டியாக ஏதாவது பலகை இருந்தால் அதில் வைக்கலாம். என்கிட்ட பலகை இல்லை. ஸோ அதனால் அந்த குட்டி பிளேட்லேயே வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு நான் விளக்கை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. ஸோ அதனால் வெத்தலையில் நான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கோலமும் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டேன். ஸோ கீழே 6 விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்.
அண்ட் நம்ம வந்து அந்த வெத்தலையோ வாழை இலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வச்சு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். வெறும் கார்போர்டு அட்டை கூட நீங்கள் வச்சு விளக்கு ஏற்றலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தரையில் மட்டும் விளக்க வச்சிடாதீங்க. ஸோ நான் வந்து வெத்தலையை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கையும் சுற்றி வச்சுருக்கேன். அண்ட் அதிலே வந்து நான் பூ கொஞ்சம் வச்சுக்கிறேன். விளக்கு பக்கத்துலேயே வந்து மஞ்சள் பூ இருக்குல்ல, ஸோ சாமந்தி, ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து ஒன்று ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், விளக்குக்கும் பூ வச்சது அழகாக இருக்கும்னு நான் வச்சுருக்கேன். நான் வந்து குத்து விளக்கில் பூ எனக்கு ஒரிஜினல் பூ கிடைக்கல. ஸோ நான் ஒரிஜினல் பூ மாலையில் நான் சுற்றலை, அது வந்து ஆர்டிஃபிஷியல். நான் ஒரிஜினல் பூ கண்டிப்பாக விளக்குக்கும் வைக்கணும். நான் அதனால் மஞ்சள் சாமந்தியை நெத்தியில் மேலே வந்து சொருக்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி நான் சொருகி வச்சுட்டேன். இங்கே வந்து நம்ம வாசலில் எப்போவுமே ஏற்றுவோம் இல்லையா, கார்த்திகை 1லேருந்து ஏற்றுவோம்ல, அந்த விளக்கையும் as usual நான் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து பரணி கார்த்திகைன்றனால ரொம்ப ரொம்ப கம்மியான விளக்கு மட்டும்தான் நம்ம ஏற்ற போகிறோம். திருக்கார்த்திகை அப்போ தான் வந்து 27 விளக்கும் ஏற்ற போகிறோம். 27, 50, 100ன்னு நம்ம எவ்வளோ நாள் ஏற்றலாம். ஸோ நானும் எல்லா விளக்கும் அன்றைக்கி தான் ஏற்றுவேன். பார்த்திங்கன்னா ஒரே இதில் நான் விளக்கு வச்ச உடனே எல்லாமே பருத்தியாச்சு. ஏன்னா நம்ம வந்து கற்பூரம் வந்து அதில் அப்ளை பண்ணியிருக்கனால ரொம்ப அழகாக வந்து பற்றிக்கிச்சு. அதே மாதிரி எவ்வளோ தான் காற்றடித்தாலும் வந்து ஒரு விளக்கு கூட அணையலை. எண்ணெய் தீர்ந்து தானாக அது குளிர்ச்சியை தவிர எதுவுமே வந்து காற்றுக்கு அணையவே இல்லை. ஸோ இந்த மாதிரி டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி விளக்கு ஏற்றிக்கங்க. அண்ட் முக்கியமாக ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு விளக்கை ஃபஸ்ட்டு நான் ஏற்றிட்டு அந்த ஒரு விளக்கை வச்சே எல்லா விளக்கையும் நான் ஏற்றினேன். ஸோ அப்படி தான் நம்ம ஏற்றணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம விளக்கு ஏற்றும் போது வாசலில் இருந்து தான் எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். வீட்டுக்குள்ளேருந்து விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வெளியே வந்து ஏற்றக்கூடாது. ஸோ நான் அதனால தான் எல்லாத்தையும் வெளியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்தே நான் எல்லாத்தையும் ஏற்றினேன். ஸோ இங்கே ஏற்றிட்டு மிச்சம் இருக்க விளக்கையும் ஏற்றிட்டு நான் போய் பால்கனிலேயும் ஏற்றினேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். வீட்டுக்குள்ளே நீங்கள் விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் வெளியவே எல்லாமே ஏற்றி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வெளியே இருக்க மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இதுதான் நம்மளோட முன் வாசல். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஃபுல்லாக தோரணம் கட்டுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பேன். ஸோ இது இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய பால்கனியில் விளக்கெல்லாம் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அதில் தான் வந்து விளக்கு வச்சுருக்கேன். வாசலில் வந்து வெத்தலையில் வச்சுருக்கேன். வெத்தலை இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா அரசமர இலை, அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இலை கிடைச்சாலும், செம்பருத்தி இலை, ஸோ அந்த மாதிரி இலையில் கூட நீங்கள் வைக்கலாம். கார்போர்டு அட்டையில் வைக்கலாம். அண்ட் எதுலனாலும் நீங்கள் வைக்கலாம். பட் தரையில் மட்டும் நீங்கள் விளக்க வைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வீட்டில் அழகாக விளக்கு ஏற்றி சாமியை கும்பிடுங்க. இன்றைக்கி வந்து சிவனுக்கு உரிய நாள். ஸோ வந்து நல்ல மனசில் வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.